ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நான் இன்றைக்கி 4:30 எழுந்திரிச்சிட்டேன். ப்ரஷ் பண்ணிட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளில போய் பார்த்தேன் அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி, ஓகே, நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கரில் ரைஸு கொதிக்கிறதுக்காண்டி தண்ணி வச்சாச்சு, வெந்நீயும் போட்டாச்சு. பாசிப்பருப்பு அலசி ஒரு குக்கரில் வச்சுட்டு கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் பூண்டு எல்லாமே ஒன்றா போட்டு இன்றைக்கி குக்கர் சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஒன்றா போட்டாச்சு. தேவையான மசாலா தூளும் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் சீரகம் அதுவும் போட்டு உப்பும் போட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சாச்சு சாம்பாருக்கு. அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கிறேன். கூடால இருக்கிற அடுப்பில் வந்து வெந்நி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு இது கூட கொஞ்சம் புளிக்கரைசல் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருந்தேன். அதையுமே நம்ம சாம்பாரில் ஊற்றி ஒன்றா போட்டு குக்கர் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 விசில் வந்தோடனே இறங்கிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அப்படி அங்கிட்டு குக்கர்லேயே வந்து ரைஸ் வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு வந்தது. நம்ம ஏற்கனவே வந்து நான் எந்திரிக்கிறப்ப அரிசி ஊற வச்சுருந்தேன். நம்ம ஊற வச்சு கொஞ்சம் ரைஸ் வைக்கிறப்போ ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு அங்கே போய் அரிசியை கண்ணீர் படிஞ்சு நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, குக்கரில் வந்து ரைஸை போட்டு குக்கரையுமே வந்து மூடி வச்சாச்சு. அப்புறம் வெந்நீயும் பார்த்திங்கன்னா ஊடாலே வந்து நல்லா கொதிச்சிருச்சு. வெந்நியை வந்து நான் இறக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு வந்து கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அது ஈஸியான இதில் அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட்டை நல்லா துருவி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல் கிள்ளி போட்டு இது நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய், வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி துருவி வச்ச கேரட்டையும் போட்டு நம்ம வதக்கணும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் போட்டோன்னா குக்கர் பார்த்திங்கன்னா விசில் வந்துட்டுருக்குது. அப்படியே இந்த கேப்பில் வந்து குக்கரையே நம்ம விசில் வந்தோடனே இறக்கி வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் வெங்காயம் சொல்ல மறந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுங்க, பல்லாரெல்லாம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கேரட் துருவல் சூப்பராக இருக்கும். துருவி போடுறதுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கேரட்டு, அதையும் போட்டு நல்லா சுருள இதுக்கு வந்து நம்ம தண்ணியே விட வேண்டாம். அந்த கேரட்லேருந்து வர்ற அந்த நீரே வந்து போதும். நல்லா சுருள வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரட் பொரியல் ரெடி. கொஞ்சம் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெட் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அப்பக்கப்போ எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொரியல். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு வந்து கடலைப்பருப்பு பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து நான் இதில் சேர்க்கல. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றப்போ நல்லா பல்ல வந்து நல்லா கடிப்படும். டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரட் துருவலுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நல்லா கேரட்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடே பால் பாயசம் செய்யலான்ட்டு தான், அதாவது பாசிப்பருப்பு பால் பாயசம் செய்யலான்ட்டு தான் நேற்றே பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெந்நீர் இறக்கி வச்சாச்சு. சாம்பார் வந்து இந்த நேரத்தில் அந்த சைடில் வெந்துட்டு இருக்குது. அது 2 விசில் வந்துட்டால் அதையும் நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ரைஸு, சாம்பார், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பால் பாயசம் செய்கிற அந்த ஒரு வேலை தான். இது கூட வந்து வாக்கிங் வேறு போகணும். அவசரமாக செஞ்சேன். வாசல் வேறு இன்னும் கூட்டலை, வாசலை வேறு போய் கூட்டணும் இல்லையா, அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். கேரட் பொரியலை எடுத்து வச்சுட்டு சாம்பார் வந்து குக்கர் விசில் இறக்கிச்சு. அதையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி வாசலை பார்த்தேன், மழை தூரல் விட்டுருச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொழுது எப்படிடா வாசலில் கோலம் போடாமல் இருக்குது. எனக்கு கோலம் போடுறது மெயின் ரீசன் கிடையாதுங்க. அந்த நேரங்களில் நம்ம அந்த அரிசி மாவை வந்து 4 ஜீவன்கள் வந்து சாப்பிடும் இல்லையா, அதனால தான் சரி பார்த்தேன். சரி கொஞ்சம் பாலை ஊற்றி நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம், சிம்மில் வச்சுட்டு போனால் அது மாட்டில் வெந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் பால் போட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டாச்சு. பால்லையே வந்து இந்த பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி 2மே வந்து நல்லா வெந்து வரட்டும். நான் சிம்மில் வச்சுட்டு போய் இது 2ஐயும் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போய் வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதாவது நான் எப்போயுமே கோலம் போட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கழித்து அந்த நீரெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கும். அதுக்காண்டி தான் 3 இடத்துலையுமே நம்ம கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் வந்து இந்த கோலம் தான். பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டாச்சு.
எல்லோரும் நல்லா இருக்கணும். தெரியும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. எந்த ஒரு வாய் இருக்கிற ஜீவன்களாக இருக்கட்டும், வாய் இல்லாத ஜீவன்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேளை பசிங்கிறது மட்டும் கடவுளை யாருக்கும் கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி தாங்க வேண்டிப்பேன். கொடுமையிலும் கொடுமை பசி வந்து ரொம்ப கொடுமைங்க. அந்த ஒரு பசி இல்லைன்னா மனுஷனுக்கு அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாயாசத்துக்கு வேக வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 90% வெந்துருச்சு. அப்புறம் நான் சுகர் போட்டுட்டேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு சுகர் போடாதீங்க, பனங்கருப்பட்டி பனங்கள் கண்டு வெல்லம் போடுங்க. என்கிட்ட வெல்லம் கம்மியாக இருந்தது, பத்தாதுங்கிறதுக்காண்டி நான் சுகர் போட்டேன். 4 ஏலக்காய் வந்து நம்ம பிச்சு போட்டாச்சு. நல்லா ஏலக்காய் ஸ்மெல்லோட நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் ரெண்டு கொஞ்சம் நேரம் அந்த அடுப்பில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுன்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு போட்டால் என்னென்னு தெரியல, என் பொண்ணு அந்த முந்திரி பருப்புலாம் எடுத்து தூக்கி கீழே போட்டுறா. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு முந்திரி பருப்பு இல்லாமல் கிறிஸ்மஸ் பழத்தை மட்டும் போட்டு நல்லா வந்து அந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுத்தாச்சு. நெய்யில் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பழம் நல்லா உப்பி நல்லா பெருசாக வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்ததை நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பால் பாயசத்தில் ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அதில் கொட்டியாச்சு. நான் போட்ட இனிப்பு பால் ஜவ்வரிசி எல்லாமே வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்தது. எடுத்து கொட்டிட்டு அவ்வளோதான், பால் பாயாசமும் ரெடி. சரி ஓகே அவ்வளோதான், நம்ம இப்போ வாக்கிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து டைனிங் டேபிளில் தூக்கி எடுத்து வச்சுட்டேன். சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்தது, நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஐயோ சாம்பாரை தாளிக்கணுமே, தாளிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சரி தாளித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயிலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு 2 வத்தல் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு குக்கர் சாம்பாரில் வந்து நம்ம இதை எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடியாகிடும். அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து என் பொண்ணுக்கு தோசை மட்டும்தான் ஊற்றிடலாம் அப்படின்னு சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சடனாக இந்த வேலையும் பார்த்துட்டோம். இதையும் நல்லா பொரிய விட்டு நம்ம குக்கரில் வந்து போட்டாச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. அடுப்பு எதுவுமே துடைக்கல, இன்னும் வந்து தோசை ஊற்றணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியேவும் சாம்பாரை மட்டும் இதில் கொட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு, அதனால் திருப்பி வந்து பாப்பாவுக்கு தோசை வேறு ஊற்றணும் இல்லையா, அதனால் ஒவ்வொரு நாள் அவள் ஊற்றி சாப்பிட்பா. இன்றைக்கி ஃப்ரைடே அவளே தலை குளிப்பாள், அவளுக்கு வந்து டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் எல்லாமே நான் ப்ரிப்பேராக பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். வாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா அந்த மேக மூட்டங்கள் எங்கள் ஊர் சைடு அந்த மலை மேலே அந்த மேகம் வந்து அந்த மலை மேலே வந்து உட்காந்த மாதிரி, நெல் வயக்காடு தென்னந்தோப்பு பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அது நல்லா குழுன்னு நைட்டு மழை பெஞ்சிருக்கா, நல்லா குழுன்னு ஊட்டி கொடைக்கானலில் இருந்த மாதிரி நான் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சூப்பராக இருந்தது. வாக்கிங் போகிறதுக்கே நல்லா என்ஜாய் பண்ணி போன மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு எப்பயுமே வந்து கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போவோம். இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிற இடத்துல 2 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டு திருப்பி நான் ரிட்டன் வந்துட்டு சரி பாப்பாவுக்கு தோசை ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்த உடனே தோசையை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி பாப்பாவுக்கு சாப்பிடவும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இதோட வந்து நம்மளோட இன்றைக்கி மார்னிங் வேலை எல்லாமே முடிஞ்சு அவளுக்கு பிறகாட்டி வந்து லன்ச் பேக் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை.